இந்த வேத பாடத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையுள்ளவர் இந்த இரவும் கூட மகிமையான காரியத்தை நம்முடைய மத்தியிலே செய்வாராக. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய நாவை பழக்குவிப்பது எப்படி. நாவு அடங்காத ஒரு நாவு. பெரும்பாலான பாவம் நாவிலிருந்து தான் வருகிறது. சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் ஆண்கள் 28,000 வார்த்தைகளை பேசுகிறார்களாம். பெண்கள் சராசரியாய் 32,000 வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. தன்னுடைய நாவை காக்கிறவன் உண்மையாகவே தன்னுடைய ஆத்துமாவை காக்கிறான். ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய நாவிலே சர்ப்பத்தின் விஷம் இருக்கிறது. மற்றவர்களை கெடுக்கிற வார்த்தைகள், புறஞ்சொல்லுகிற வார்த்தைகள், கோள் சொல்லுகிற வார்த்தைகள், எரிச்சலின் வார்த்தைகள், கோபத்தின் வார்த்தைகள் நாவிலிருந்து நிறைய வருகிறது. நரம்பில்லாத நாக்கு எல்லா பக்கத்திலும் சுழலக்கூடியது என்று சொல்லுவார்கள். நாவை ஆண்டவர் 32 பல்லுகளுக்குள்ளே பத்திரமாக தண்ணிக்குள்ளேயே எப்போதும் போட்டு வைத்திருக்கிறார். பாஸ்பரம் எப்போதும் தண்ணிக்குள்ள தான் போட்டு வச்சிருப்பாங்க. தண்ணி விட்டு எடுத்தா சர்ன்னு அது தீப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு வீட்டு மேலே அந்த பாஸ்பரஸை ஒரு உண்டி வில்ல வச்சு அடிச்சிட்டா போன உடனே அது தீப்பிடிக்கும். தண்ணிக்குள்ளேயே போட்டு வைத்திருப்பார். ஆண்டவர் நாக்குக்கு என்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். தீப்பிடித்து விடக்கூடாது. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசிவிடக்கூடாது. அநேகருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் குடும்பத்தை பிரிக்கிறது, உறவுகளை முறித்து போடுகிறது. மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் துப்பாக்கியிலிருந்து வெளிவருகிற குண்டுகளைப் போல சிலரை தாக்கி கொண்டே போடுகிறது. பிறகு என்ன செய்தாலும் நிவாரணம் இருப்பதில்லை. நாவை பழக்குவது உண்மையாகவே வேத வசனத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பெரிய பெரிய மிருகங்களை மனிதன் பழக்கி விடுகிறான். தன்னை போல எத்தனையோ மடங்கு பெரிய யானைகளை பழக்கி விடுகிறான். கோபக்கார சிங்கங்களை பழக்கி விடுகிறான். பல காரியங்கள் நாம் பழக வேண்டியது இருக்கிறது. செந்தமிழும் நாப்பழக்கம் என்று சொல்வார்கள். இசைக்கருவிகளை மீட்டுகிறதற்கு நாம் பழகணும். காரை ஓட்டுறதுக்கு நம்ம பழகணும். அதுபோல வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நம்முடைய நாவை சரியான விதத்தில் நாம் பாதுகாக்கவில்லை என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் முன்னேற முடியாது. அதே நேரம் பரலோக ராஜ்யத்திலும் சென்று சேர முடியாது. இன்றைக்கு ஒரு தீமையை சாத்தான் பூமியில கொண்டு வந்திருக்கிறார். சின்ன பையன்கள்லேருந்து பிள்ளைகள்லேருந்து ஸ்கூல் படிக்க மொபைலை எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு காரியம். வாலிப பிள்ளைகள் தவறான உறவுக்கு கொண்டு செல்லுகிறது இந்த மொபைலில் அவங்க பேசுகிற பேச்சு தான். ஒரு மனுஷன் தன்னுடைய நாவை காத்து கொண்டால் அவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறான். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 39 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு, முதல் வசனத்தில் அவர் எழுதுகிறார், ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ள தள்ளுகிறது, வீண் வார்த்தைக்குள்ளே தள்ளுகிறது, இச்சைகளுக்குள்ளே தள்ளுகிறது, மற்றவர்களை மதி மயக்கும்படி பேசி பயங்கரமான விளைவுகளுக்குள் தள்ளுகிறது இந்த நாவு தான். ஆகவே அவர் எழுதுகிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு
நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். தாவீது சொல்லுகிறார், என் நாவு பாவம் செய்யக்கூடாது. என்னை சுற்றிலும் என்னை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், என் வாயின் வார்த்தை வைத்து குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், என் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வர வேண்டும் என்று சுற்றி சுற்றி வருகிறார்கள். ஆகவே என்னுடைய நாவை நான் கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். வாய் மொழிகளால் நான் சிக்கொண்டு போய்விடக்கூடாது. மனம் பதறி ஏதோ ஒன்றை பேசிவிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடாததை சொல்லிவிடக்கூடாது. மற்றவர்களை புண்படுத்தி விடக்கூடாது. ஆகவே அவர் என்ன செய்தாராம்? முதலாவது, நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய நாவை அடக்கி வைப்பேன் என்றேன். மனதிலே ஒரு தீர்மானம். இன்றைக்கு நான் மௌன சாமியார போல நலமானதையும் பேசாம நான் அமர்ந்து இருக்க போறேன். என் வாயை என்னதான் கிண்டினாலும் நான் பேச மாட்டேன். ஆகவே தன்னுடைய நாவை பழக்குகிற ஒரு விதத்தை குறித்து அவர் எழுதுகிறார். 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் மௌனமாகி ஊமையாகி இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது என்ன நடந்தது? ஆனாலும் என்னுடைய துக்கம் அதிகரித்தது. 3ஆம் வசனம் சொல்லுகிறார், அப்படி மௌனமாகி ஊமையனாகி நலமானதையும் பேசாமல் இருந்த போது ஒரு உள்ளத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அனல் கொண்டதென்றால் எனக்குள்ளே பரலோக அக்கினி இறங்கி வந்தது, அனல் கொண்டது. பரிசுத்தாவின் வல்லமை எனக்குள்ளே வந்தது, அனல் கொண்டது. மனிதனுடைய நாவை போல பரலோகத்திலிருந்து ஒரு நாவு வருகிறது. அந்த நாவுதான் பரிசுத்தாவின் நாவு. அக்கினி பிளந்திருக்கிற நாவை போல அக்கினி அபிஷேகத்தின் நாவுகள் எனக்குள்ளே வந்து அமர்ந்தது. ஆகவே நான் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு அந்நிய பாஷை பேசினாலும் நமக்குள்ளே பாவம் வர முடியாது. பரிசுத்தாவியானவர் இயக்குகிற அக்கினி மயமான நாவு இருக்கிறனால எப்போதும் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை நாம் பேசுவோம். எப்போதும் ஆவியானவர் நம்பிக்கையின் வார்த்தைகளை தருகிறார் ஒழிய தோல்வியின் வார்த்தைகளை அவர் ஒரு நாளும் கொண்டு வருவதில்லை. எவ்வளவு நேரம் நீங்கள் அந்நிய பாஷையை பேசினாலும் சரி, எந்த பாவமும் அதனால வரப்போகிறதில்லை. ஆகவேதான் மத்தேயு 10:19-20 கர்த்தர் சொன்னார், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறார். நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, ஆனால் நீர் எனக்குள்ள இருந்து பேசும். அக்கினி மயமானவர் எனக்குள்ள இருந்து பேசும். அந்நிய பாஷை பேசுகிறவர் எனக்குள்ள இருந்து பேசும். ஆவியானவர் தான் ஒரு மனிதனுடைய நாவை அடக்க முடியும். சங்கீதக்காரன் 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே என் நாவுக்கு என் வாய்க்கு காவல் வையும். தெரியாம நான் பேசிடக்கூடாது. இப்போ நீர் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொடு. என்னுடைய வாய்க்கு பூட்டு போடுற ஒரு பொறுப்பு, என் வாய்க்கு காவல் வைக்கிற ஒரு பொறுப்பு. அதோடு சேர்ந்து சொல்லுகிறார், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள ஆண்டவரே. முதல்ல தனக்குள்ள ஒரு தீர்மானம்,
நான் வாயை அடக்கி வைக்கணும். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, என் வாய்க்கு காவல் வை, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். உலகத்தில் பல விதமான மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாயை காத்து கொள்ளாவிட்டால் பாவம் வருகிறது மட்டுமல்ல, பிரச்சனைகள் வரும், குடும்பத்திலே போராட்டங்கள் வரும். பேச வேண்டிய இது தெரியாதனால கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வந்துடுது. அருமையான நண்பர்களுடைய உறவு முறை, ஐக்கியம் பிரிந்து போகிறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில நாவை காத்துக்கொள்ளும். திருவள்ளுவர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். தோமா மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர். தோமாவும் திருவள்ளுவரும் மயிலாப்பூரில் ராஜ அரண்மனையில் ஒருவரை சந்தித்து கொண்டவர்கள். வரலாறு அப்படி சொல்லுகிறது. அவர் எழுதுகிறார், யாகாவார் ஆயினும் எதை நீ காத்து கொள்ளாமல் போனாலும் நான் காக்க, உன்னுடைய நாவை காத்துக்கொள். காத்து கொள்ளாவிட்டால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சோதனைக்காரவங்க எழுதிட்டு போயிடும். சரீரத்தில் எந்த அவயவத்தை நீ காக்காட்டாலும் பரவாயில்ல, யா காவார் ஆயினும் நான் காக்க, காகாக்கால் சோகாக்கர் சொல்லி. அதான் பேசும்போது திருவள்ளுவர் சொல்லுகிறார், இனிய உளவாக இன்னாதல் குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன பேசணும்? பேசுறதுக்கு மேல எண்ணிப்பார். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. பேசுறதுக்கு முன்னால சிந்தித்து பேசு, யோசித்து பேசு. நான் பேசுறதுனால கண்ணிக்குள்ள சிக்கிக்கொள்வேன், நான் நியாய தீர்ப்புக்குள்ள சிக்கிக்கொள்வேன். நான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோறு விழுந்தா எடுத்து விடலாம், சொல்லு விழுந்தா எடுக்க முடியாது. பேசிட்டோம்னா அந்த வார்த்தைகளே நம்மை அடிமையாக்கிடும். பேசிட்டா நம்முடைய வார்த்தைகளை நம்மை நியாய தீர்ப்புக்கு முன்னால கொண்டு போய்விடும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதனுடைய கனியை புசிப்பார்கள். நாவை பழக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒருவன் நாவை பழக்க அறிந்திருக்கும். இல்லைன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்க முன்னேற முடியாது. ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே தான் இருப்பீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வு வராது. ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷமானாலும் இன்னும் வீண் வார்த்தை, இன்னும் பரியாச வார்த்தை, மற்றவங்களை கிண்டல் பண்ற வார்த்தை, மற்றவங்களை தாக்கி காலை கீழ் இழுக்கிற வார்த்தை, எப்போ பார்த்தாலும் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட் ஆர்குமெண்ட். ஷேக்ஸ்பியர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது சுருக்கம் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊர்ல பயங்கர வாயாடி, பயங்கர சண்டைக்காரி, பயங்கர அடங்காத அங்கமுத்து, தெருவில் சட்டியை வச்சுட்டு யாராவது சண்டைக்கு வர மாட்டாங்களான்னு வெறும் சட்டியை வறுத்துட்டு இருக்கிறவா, யாராவது சண்டைக்கு வர மாட்டாங்களான்னு அவளை யாராவது கல்யாணம் கட்டுவாங்களா? ஒருத்தரம் கட்டப்பட்டாங்க. ஆனால் அது தெரியாம பக்கத்தில் கிராமத்திலேருந்து ஒரு வாலிப வந்து அவளை தெரியாம கட்டுறேன்ட்டான். எந்தெந்த வீடுக்கு கல்யாண கார்டு கொடுக்க போறானோ அந்தந்த வீட்டில் அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஐயோ பாவம், என்ன நிலைமை ஏற்படுமோ தெரியல, எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள். இவன் பார்த்தான், என்னடா போற வீட்டில எல்லாம்
அவ சாட்சி இவ்வளோ பெரிய சாட்சியா இருக்கு. எப்படிப்பா நீ அவளை அடக்க போறா? வீட்டுக்குள்ள நெருப்ப கட்டி, மடியில நெருப்ப கட்டி வச்சுற மாதிரி அவளை கட்டுறிய. ஊரறிஞ்ச பஜாரியாச்சே. அவன் கல்யாணத்துக்கு வந்தான், அவ பக்கத்தில் உட்கார்ந்தான். அவ புருஷனை திரும்பி பார்த்த, என்னையா கல்யாணத்துக்கு பேண்டா வச்சிருக்கு, கழுத கசக்குன மாதிரி கசங்கி வணிஞ்சிருக்கு கழுத, இது அசிங்கமான இந்த துணியை போட்டு நீரும் ஒரு மாப்பிள்ளையா காரி துப்புனா. சட்டையில் பட்டன் போட்டிருக்கிறார், 7 பட்டன் இருக்கு, 5 தான் போட்டிருக்கிறாரு. இந்த மற்ற பட்டன் எங்கே திட்டுறா. ரெவரண்ட் வந்தார், திருமணம் நடத்தி. யோ ரெவரண்ட், சீக்கிரமாக முடிச்சு எங்களை வீட்டுக்கு அனுப்பணும். சும்மா வாழ்விலும் தாழ்வையும் இதெல்லாம் இந்த பழைய பாட்டெலாம் பாட்டு கிடக்கூடாது. 3 நிமிஷம் தான், டான் முடிக்கல, என்ன நடக்கும் தெரியாது. ஐயர் பாவம், இவர் பொறுமையாக உட்காந்துட்டே இருந்தார். எல்லாம் முடிஞ்சது. அந்த கல்யாணம் பூரா புருஷனுக்கு திட்டு, மாமனாருக்கு திட்டு, மாமியாருக்கு திட்டு, பயங்கர சண்டை. மாப்பிள்ளை அமைதியாக இருந்தார். சரி நம்ம ஊருக்கு போகலாம், எங்கள் கிராமத்துக்கு போவோமான்னு. உங்கள் கிராமம் எங்கே இருக்குது? நல்ல கிராமம்மா, கெட்ட கிராமம்மா? இல்லை, வண்டியில் யார்? குதிரை வண்டி. ஒரு நல்ல வண்டி எடுத்தது தெரியுது, கிழட்டு குதிரை. எலும்போதும் உங்கள் புத்திக்கு இதான் கிடைக்குது போல் இருக்கு. ஒரு கல்யாணம் கட்ட வர மனுஷன் எவ்வளோ அழகான டிப்டாப்பான குதிரை, அதை விட்டுவிட்டு வண்டிக்குள்ளே என்ன ஒரே குதிரை நாத்தம் நாறுது. கொஞ்சம் சென்ட்டுக்கிட்டு அடிக்க தெரியலையா? அமைதியாக இருந்தான். குதிரை கொஞ்சம் தூரம் போச்சுது, குதிரை ஆட ஆரம்பிச்சுது, பாதி வழியில் மக்கர் பண்ணிச்சுது. இவன் குதிரையை பார்த்துக்கிட்டே இருந்தான். குதிரை ஒழுங்கா ஓடு அப்படின்னு சொன்னான். சொன்னான், என்னையா குதிரை போய் திட்டுருக்கீரு? நல்லா தான் ஓடுது, உமா பருவில் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீரு. குதிரை, ஐ சே ஃபர்ஸ்ட் வார்னிங். சரி, குதிரை ஓட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மக்கர் பண்ணுது. இவன் அந்த குதிரையை ஒரு சவுக்குனால அடித்தான். குதிரை செகண்ட் வார்னிங். என்னையா ஃபர்ஸ்ட் வார்னிங் செகண்ட் வார்னிங்? என்னையா புத்தி இல்லாமல்? அது குதிரமாக தான் ஓடும். இவ திட்டிகிட்டே இருந்தான். 3ஆம் தடவை குதிரை மக்கர் பண்ணிச்சு. தேர்ட் வார்னிங் சொல்லிட்டு இடுப்புலேருந்து துப்பாக்கி எடுத்தான், டாட்டா டாட்டா டாட்டான்னு சுட்டுட்டான். அப்படியே குதிரை விழுந்து செத்துட்டு. இவா ஆத்துரும், இல்லையா இப்படி குதிரை கொண்டுட்டே இரு, ஒரு பைசா. ஃபர்ஸ்ட் வார்னிங். திருப்பி வா சொன்னா, இனிமே நடந்தா போறது, எப்படி போறது? குதிரையை சுட்டிட்டு அறிவு இருக்கா? செகண்ட் வார்னிங் சொல்லிட்டே துப்பாக்கி எடுத்தா. அன்னையில இருந்தவா வாய் பேச மாட்டான். செகண்ட் வார்னிங் வந்துருச்சு, துப்பாக்கி வர கையில் எடுத்துட்டாரு. உலகத்திலே சாதுவா மாறிட்டாளாம். சிலர் அன்புல சில லிஃப்டில் ஏறினா அந்த லிஃப்ட் சொல்லும், தயவு செய்து கதவை மூடவும். ஏன்னா பின்னுக்கு யாராவது லிஃப்டில் வரணும், நீ திறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா கஷ்டம். அதே மாதிரி சிலருக்கு சும்மா சொல்லிகிட்டே இருக்கணும், ரஞ்சிதம் வாயை மூடு. வாயை மூடுனா மூடாது, அது துப்பாக்கி எடுத்து மூடுறியா இல்லையா? பசும் தங்கமாக மாறிட்டாளாம். அந்த மாதிரி சிலர் நாவை பழக்கும்போது ஈஸியாக பழக்கிடலாம். சிலர் பழகவே மாட்டாங்க.
நேற்று பெங்களூர் போயிருக்கும்போது அங்கே ஒருத்தர் ஒரு நல்ல கதையை சொன்னார். என்ன கதை சொன்னார்? ஒரு கோபக்கார பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சான். அந்த மாமனாரும் மருமனை பார்த்து சொன்னாராம், மக கோபக்காரிங்கிறதெல்லாம் சொல்லலை, மூடி மறைச்சிட்டார். எப்பமாவது உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன செய்யுங்க, வாய்க்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு வீட்டை சுற்றி நடங்க. 1 மணி நேரம் நடங்க, வீட்டம்மா கோபம் தீர்ற வரைக்கும் நடங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவருக்கு கோபம் வரமா தெரிஞ்சால் நீ நடக்கணும் மகளே, மகளுக்கு கோபம் வரமா தெரிஞ்சால் மருமகை நடக்கணும். அவருக்கு 80 வயசு, நல்லா காலமெல்லாம் வாழ்ந்த பிறகு டாக்டர்கிட்ட போனால் அவருக்கு ஒரு நோயும் இல்லை, பிபி இல்லை, சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை. டாக்டர் கேட்டார், என்ன 80 வயசில் ஒரு வியாதி இல்லாமல் வீட்டை சுற்றி சுற்றி காலாகாலமாக நடந்து 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நடந்து, அதனால வீட்டில் சண்டையும் இல்லை, சரீரத்தில் நோயும் இல்லை. நாவை பழக்குனா குடும்பத்தில் ஒரு நாளும் சண்டை வராது. சிலர் அநேகர் வாட்டவாய், சிலர் உளர்வாய், சிலர் கோள்வாய். கோள் சொல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. நீதிமொழிகள் 16:28 சொல்லுகிறது, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். நீதிமொழி 17:9 சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். இந்த 2 வசனத்திலும் ஒருவன் எவ்வளவுதான் பிராண சிநேகிதனாக இருந்தாலும் இந்த கோள் மூட்டுறதுனால, மாறுபாடு உள்ளவனால, குற்றத்தை மற்றவற்றை அறிவிக்கிறவனால பிரித்து விடுகிறான். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. அவனுடைய வார்த்தைகள் குடும்பத்தை கட்டி எழுப்புறதா இருக்கும். அவனுடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக இருக்கணும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாரப்பா, இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அவன் தாழ்ந்து போகும்போது அவனை தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்கும். உறவு முறைகளை கட்டி எழுப்புகிற சந்தோஷமுள்ள வார்த்தையாக இருக்கும். உண்மையிலேயே படப்பையிலேருந்து ஒருவர் என்னை பார்க்க வருவார். வீட்டில் கதவை திறந்த உடனே சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு வருவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுவார். ஆண்டவரை பற்றி சொல்லாமல் ஒரு நாளும் ஒரு மனுஷனை பற்றி ஒரு வார்த்தை தீமையாய் பேசினதை நான் கேட்டதே இல்லை. தீமையாய் பேசினதை நான் கேட்டதில்லை. போதும், உற்சாகம், கர்த்தர் நமக்காக யான் செய்து முடிப்பார், கவலைப்படாது. உங்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் சுமந்திருக்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வீட்டுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம், சிலர் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பூரிப்பு. ஆனால் சிலர் வீட்டுக்குள்ளே வந்தா, ஐயோ இந்த சகுனி கிளவி என்ன பண்ணுமோ தெரியலையே, நார்தர் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் வராரு, என்ன குழப்பம் உண்டாக்கிட்டு போவாரோ தெரியலையே. சிலர் வர்றதை பார்த்தாலே பயமாக இருக்கும். என்ன கோல் மூட்டி விட்டு, என்ன பெஞ்சாதிக்கும் எனக்கும் தகராறு உண்டாக்கி விட்டு, அங்கே உள்ளதையும் இங்கே உள்ளதையும் சொல்லி என்ன கலக்கம் உண்டாக்குறாங்களோ தெரியல. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தையினால் ஜனங்கள் திடப்படணும், பலப்படணும். கோலியாத்து வரும்போது தாவீது என்ன சொன்னார்?
ஒருவனும் இந்த கோலியாத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இவன் விருத்த சேதம் இல்லாதவன், தேவனோடு உடன்படிக்கை செய்யாதவன், இவன் மாம்சத்தை நம்பி இருக்கிறவன். நாம் உடன்படிக்கையின் ஜனங்கள். எவ்வளவுதான் மாம்சம் மலையா இருந்தாலும், என்னதான் தாராசிங் அந்த மாதிரி ஒரு குத்து சண்டை வீரனா இருந்தாலும் இவனை எளிதாக ஜெயிக்கலாம். என்ன வார்த்தைகள் பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. யோசுவாவும் காலேபும் கானானை வேவு பார்த்து விட்டு வந்தாங்க. 10 பேர் துர்ச்செய்தி பரப்பினாங்க. நம்ம ஜெயிக்க முடியாது. அவங்க அங்க இருக்கிறவங்கெல்லாம் ஏனோக்கின் புத்திரர், பார்க்கறதுக்கு ராட்சச பிறவிகள். அவங்களையும் எங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்க அவங்க முன்னால வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம். நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம எல்லாம் திரும்பிடுவோம். இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஏன் கல்லறையை நீங்க கட்டுறீங்க, நம்ம தோத்து போவோம். துர்ச்செய்தியை பரப்பினார், துர்ச்செய்தியை பரப்பினார். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தலையில வாயில ஐயோ நாங்க செத்து போவோம், இன்னும் வனாந்தரத்தில் மடியவா எங்களை கூட்டு வந்தீங்க. ஆனால் 2 பேர் யோசுவா காலேப் ஜனங்களை அமர்த்தி சொன்னாங்க, இல்லை நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற கானானை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த எதிரிகளை காத்து கொண்டிருந்த நிழல் அவங்கள விட்டு விலகி போயிட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம ஜெயிப்போம். நம்ம நற்செய்தியும் பரப்பலாம், துர்ச்செய்தியும் பரப்பலாம். என்ன விதமான செய்தியை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோம்? நம்முடைய நாவு எதை பற்றி பேசுகிறது? விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதா? நம்மால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம், பலவீனத்தில் நாங்கள் பலன் கொள்ளுவோம், நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும். நம்முடைய நாவு எதிலே பழக்கப்பட்டு இருக்கிறது? சாக்ரட்டிஸ் பெரிய தத்துவ ஞானி. ஒரு நாள் அவரை பார்க்க ஒருத்தர் வந்தார். நீங்க பெரிய ஞானி, ஆனா உங்க ஸ்டூடெண்ட் செய்த காரியம் என்ன தெரியுமா? சாக்ரட்டிஸ் சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு 3 காரியத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு செய். முதல்ல என் ஸ்டூடெண்ட்டை பற்றி நீ பேச போற, அது உண்மையா? நீ நேரில் பார்த்தியா? அல்லது அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னான், அதெல்லாம் என்கிட்ட நீ நேராக பார்த்தியா? இல்லை, வாய மூடு. 2வது, அது உனக்கு நன்மை பயக்குமா? 3வது, அதுல உனக்காவது எனக்காவது ஒரு பிரயோஜனம் உண்டாகுமா? இல்லை, அதை பற்றி பேசாத, நேராக திரும்பிப்போ. அந்த பாஸ்டரை பற்றி, இந்த ஊழியக்காரனை பற்றி, இந்த விசுவாச பற்றி கண்ணு மூக்கு வச்சு இல்லாத வதந்திகளை அங்கே கேட்டு இங்கே கேட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவனை காலங்கில மிதித்து எழும்ப விடாதபடி அநேகர் தடுத்து போயிடறாங்க. ஒரு நாளும் நீங்கள் கேட்காதத கேள்விப்பட்டேன் பொய்யா சொல்லாம இருக்கு. அது உண்மையா பாருங்க. உண்மையா இருந்தா கூட அன்பு சகலவற்றையும் ஓடக்கூடியது. மற்றவங்கெல்லாம் தூத்திட்டு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை அமர்த்தி அவங்கள ஆறுதல் படுத்துங்க. சில மாதத்துக்கு முன்னால ஒரு பெரிய கிறிஸ்தவ மீட்டிங், 2 ஊழியக்காரங்க மேடையில் இருக்காங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் அடுத்த ஊழியக்காரர் சாட மாடையா தாக்குன்னு தாக்குனார். எனக்கு கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாதாரண இடமா இருந்தா நம்ம சர்ச்சா நிறுத்து சொல்லியிருந்திருப்பேன். அந்த அடுத்த ஊழியக்காரர் தாக்குண்டவர் அப்படியே தலை குஞ்சிட்டார். முக செத்து போச்சு. இரவுல வந்த உடனே நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். பிரதர், உங்களை உட்கார வச்சு நெஞ்சில் அம்பு குத்துற மாதிரி
அவர் பேசினார், கவலைப்படாதுங்க, இதை கர்த்தர் உங்களுடைய உயர்வா மாற்றி தருவார். சீமையை தூஷித்த போது தாவீது சொன்னார், அவனை தூஷிக்கட்டும், ஆண்டவர் அதை பார்த்து எனக்கு ஒரு உயர்வை தருவார். நிச்சயமா நீங்க உயர்த்தப்படுவீங்க, நிச்சயமாய் நீங்க உயர்த்தப்படுவீங்க. காட்டு மிராண்டித்தனமா உங்களை தாக்கும்போது நீங்க அமைதியா இருந்தீங்க. சொல்லி அந்த போன்ல அவருக்காக ஜெபம் பண்ண, தேம்பி 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 அழுதார், தேம்பி தேம்பி அழுதார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் சோர்ந்து போகிறவங்களை தூக்கி எடுங்க. மடங்கடிக்கப்பட்டவர்களுக்கு கைத்தாங்கல மறுபடியும் நெருக்கும்படி உதவி செய்யுங்க. சிலர் பேசும்போது பட்டய கருக்களை பேசுறது போல பேசுவாங்க. சங்கீதம் 64 தாவீது ராஜா சொல்லுகிறார், 3ஆம் 4ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். இப்போ உள்ள டாக்டர்ஸ் வேறு, அந்த காலத்தில் உள்ள டாக்டர்ஸ் வேறு. நான் சிறுவனாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் உள்ள டாக்டர்கிட்ட ஜொரண்டோ இல்லை வேறு ஏதாவது மருந்துக்கு போனால் அந்த டாக்டர் என்ன செய்வார் தெரியுமா? நாக்கை காட்டுன்னு சொல்லுவார், நாக்கை நீட்ட சொல்லுவார். நாக்கில் பொக்குளம் இருக்குதா? நாக்கு என்ன கலரில் இருக்கு? வெள்ளையான பசை போல இருக்கா? நாக்க ஒரு பார்வை பார்த்தே உன் சரீரத்தில் இந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கு பிறகுதான் கை நாடியை பிடிச்சு பார்ப்பான், எவ்வளோ அடிக்குது. நாக்கை பார்க்காம எந்த வைத்தியமும் செய்ய மாட்டான். சிலர் நாக்கை நீட்டுன்னா பத்திரகாளி மாதிரி முட்டளவுக்கு வந்துடும் போல் இருக்கு. சிலர் நாக்கு இல்லாத சர்ப்பத்தின் விஷம்லாம் அந்த நாக்கில் தான் இருக்கு. தேள் கொடுக்கா கொடுக்கு, வாயை திறந்தாலே போச்சு. என்ன அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தையும் கெடுத்து மற்றவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தையும் கெடுத்து ஒன்னெல்லாம் ஆக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ அவ தான் வீட்டை கட்டுகிறாள், அவ ஞானமா பேசுவாள். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய வாயை ஞானமாய் திறக்கிறாள். ஆனா புத்தி இல்லாத ஸ்திரீ என்ன பேசணும்னு தெரியாம வளவளவளன்னு கொட்டுற ஸ்திரீ தான் வீட்டையே தான் நாவால இடிச்சு போட்டு, சாயங்காலம் வேலைக்கு போய் வாரான், புருஷன் பரிதாபமா வாரான், டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டான், படியில் ஏறும்போதே வள்ளு 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 வள்ளு. எவ்வளோ நேரம் வீடா இது சத்திரமா? எங்கே போயிட்டு வரீங்க? எந்த பொண்ணோட நேரத்தை செலவழிச்சு? அவன் வீட்டுக்கு மேலே ஸ்கூட்டர் எடுத்து சைக்கிள் எடுத்து வைக்கிறத விட கீழே இறங்கி ஓடியே போயிடுவான். சில பெஞ்சாதிமார் இருக்காங்க, புருஷமார் இருக்காங்க, தாம் பிடிச்சதுக்கு 3 கால் அப்படின்னு சாதிப்பாங்க. ஆபிரகாம் லிங்கம் ஒருத்தர் கேட்டார், ஒரு நாய்க்கு எத்தனை கால்னு எண்ணும்போது வாலையும் சேர்த்து எண்ணிட்டார். அந்த நாய்க்கு எத்தனை காலு? எல்லாரும் சொன்னாங்க 5 கால். அவர் சொன்னார், நீ என்னதான் தப்பா எண்ணாலும் நாய்க்கு 4 கால் தான். நீ வாழை சேர்த்து எண்ணாலும் சரி, ஒவ்வொரு காலையும் டபுளா பார்த்து எண்ணாலும் சரி, நாய்க்கு இருக்கிறது 4 கால் தான். சிலர் நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இருக்கலாமா? அந்த முயலுக்கு அந்த காலத்தில் ஒரு நாள் 3 காலாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் ஊரில் உள்ள முயலுக்கு 4 கால்.
ஒரு புருஷன் பஞ்சாயத்துக்கு அப்போ தான் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்தோடனே எங்கள் கிராமங்களெல்லாம் அப்படியே வாக்கிங் போவாங்க, கை கோர்த்துட்டு. மனைவி கணவன் மார்பில் சார்ந்திருப்பான். அதை பார்க்கறதுக்கு வீட்டிலேருந்து எல்லா கிழவிகளும் பாட்டிகளும் வந்து, பொண்ணு மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க, பொண்ணு பௌர்ணமி மாதிரி இருக்கார், மாப்பிள்ளை அமாவாசை மாதிரி இருக்கார், பொண்ணு பூசணிக்கா மாதிரி இருக்குது, கணவன் கொத்தரங்க மாதிரி இருக்கார், எல்லாம் கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவி ஊருக்கு வெளியே போனாங்க. மனைவி சொன்னா, நம்ம அப்படியே நிலவும் மேகமும் போல, மல்லிகை மலரும் வாசனையும் போல, விரலும் நகமும் போல இனப்பிரியாமல் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அவரும் ஆச்சா பூச்சா அந்த தேனே மானே லவ் பேர்ட்ஸ் மாதிரி 2 பேரும் போயிட்டுருக்காங்க. இடையில ஒரு அழகான வயல் அறுவடை செய்திருக்கு. மனைவி சொன்னா, பாருங்க என்ன அழகா ஒன்று போல கத்திரிக்கோலை வச்சு வெட்டி இருக்குது. புருஷன் சொன்னா, அட முட்டாளே, கத்திரிக்கோலால் ஒரு நாளும் வெட்ட மாட்டாங்க. இவ்வளோ பெரிய வயலால் கத்திரிக்கோலை வச்சு வெட்டினா 1-2 கூட அறுவடை செய்ய முடியாது. இதுக்கு வளைஞ்ச அருவாளை வச்சு அழகாக வெட்டியிருக்காங்க. இல்லை இல்லை இல்லை, எங்கள் ஊரில் கத்திரிக்கோலை வச்சு தான் அறுவடை செய்வாங்க. இவன் சொன்னால், இல்லை அருவாளை வச்சு தான், இல்லை கத்திரிக்கோலை வச்சு தான், இல்லை அருவாளை வச்சு. 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு. அவ்வளோ நேரம் மேகமும் சந்திரன் போல மலரும் மனம் போல எல்லாம் போச்சு. சண்டை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. கடைசியில் ஊரில் உள்ள எல்லா பெரியவங்களும் 10 வருஷமாக ட்ரை பண்ணி, அவ சொல்லிட்டா கத்திரிக்கோள்னு அவர் ஒத்துக்கிட்டா தான் அவரோட வாழ்வேன். இவர் சொல்லிட்டாரு அருவாள்னு அவன் ஏன் சொல்லி கேட்டால் தான் அவரோட வாழ்வேன். 10 வருஷம் எல்லா பெரியவங்க அருவாளும் இல்லை கத்திரிக்கோளும் அதை பற்றி பேசாதுங்க, ஒன்றா வாழுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி எடுத்து 2 பேரும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டாங்க. ஒரு புது கல்யாணம் போல். திருப்பி இவங்க வாக்கிங் வந்தாங்க. மனைவி சொன்னா, ஒரு சின்ன காரியத்தில் நம்ம இப்படி வீணாக சண்டை போட்டு 10 வருஷத்தை வீணாக்கிட்டோமே, 10 வருஷம் ஒன்றா சந்தோஷமாக இருந்தால் 3 பிள்ளைகள் நமக்கு பிறந்திருக்கும், வாழ்க்கை இப்படியே கெட்டு போச்சுதே. புருஷன் சொன்னா, அன்னைக்கு நான் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டு அருவாள்னு ஆமான்னு சொல்லிட்டா ஒன்றும் என்ன பிரச்சனை? கத்திரிக்கோள் தான். நீ என் கூட வாழ்ந்தாலும் சரி வாழாட்டாலும் சரி, கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் தான். 2 பேரும் ஒரு பாலத்துக்கு மேலே போயிட்டு இருந்தாங்க. வாய் சண்டை கை சண்டையாக மாறிடுச்சு. கோபத்தில் அவன் பாலத்து மேலேருந்து தள்ளி போட்டான். கீழே நல்ல தண்ணி, பெரிய ஆறு ஓடுது. இவன் அந்த தள்ளி விட்ட உடனே தண்ணிக்குள்ளே போகிற நேரம் கத்திரிக்கோள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் போட்டான். இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். வெளியே வரட்டும், அருவாள் தான் நான் சொல்ல போகிறேன். இவன் வெளியே வருவான்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே போனவா வரல. திடீர்னு பார்த்தா அவள் கை மட்டும் மேலே தெரியுது. அவள் கை காட்டி அப்படி காட்ட ஆரம்பிச்சு. சிலர் சின்ன காரியத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஈகோ பிரச்சனை, சுயநல பிரச்சனை. எங்கள் அம்மாவை நீ குறை சொன்னால உன்ட வாழவே மாட்டேன், எங்கள் அப்பாவை குறை சொன்னால வாழவே மாட்டேன். சின்ன பிரச்சனைய பெருசாக்கிடுவாங்க. பெரிய பிரச்சனையில் தேவ அன்பு இருந்தா அதை சின்னதாக மாற்றிடலாம். இதை தெரியாம, நாவை பாதுகாக்க தெரியாம அநேக குடும்பங்களில் பிசாசு பூந்து விளையாடுது. ஒரு பக்கம் ஆவியானவர் இருக்கிறார், ஒரு பக்கம் பிசாசு இருக்கிறார். ஆவியானவர் அந்நிய பாஷையில் நீ வாயை திறந்து
தோல்வியான வார்த்தை பேசுகிறேன். எப்போ பார்த்தாலும் நான் பிறந்தேனோ, ஏன் தான் பிறந்தேனோ, ஏன் தான் இந்த சனியை என்ன கட்டினனோ, ஏன் தான் இந்த பேய் ஏன் தலையில் ஏறி உட்கார்ந்துட்டுருக்கோ. நீ வாயால் பேசாத, ஆவியானவருக்கு ஒப்பு கொடு. தேவ பிரசன்னத்தில் அமர்ந்துரு. ஆவியானவர் உனக்காக யாவையும் பேசுவார். தோல்வியான வார்த்தை ஆவியானவர் ஒருபோதும் பேசுவதில்லை. தேவ அன்பினால் நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க. ஒருவருக்கொருவர் இணைத்திருக்கிற வார்த்தைகளை பேசுங்க. நீங்கள் ஒரே மாம்சம், ஒரே சரீரம், ஒரே குடும்பம். தேவன் உங்களுக்கென்று ஏற்படுத்தின ஒரு நல்ல துணை, ஏற்ற துணை. அவ்வளோ அன்பாக பேசு. என்ன சமைச்சிருந்தாலும் சரி, சமையலில் சோறுக்குள்ள அங்கங்கே கல் கிடந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பல்லு உடைஞ்சாலும் பரவாயில்ல, குடும்ப உறவு உடைஞ்சிடக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ கணவனை மேன்மைப்படுத்துகிற குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம்தான் மிக முக்கியமான காரியம். ஒரு நாளும் கர்த்தர் உனக்கு கொடுத்த ஈவான மனைவியை எடுத்தெறிஞ்சி அற்பமாக பேசார். உங்கள் அம்மாவும் பஞ்சதே தப்பாக பேசினாலும் ஒரு நாள் நீ விட்டு கொடுக்காது. என்ற கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தின ஒரு துணை. உன் புருஷனை யாராவது அற்பமாக பேசினா அதை ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த துணை. யாரும் பேசக்கூடாது. உடைய பிள்ளைகளை யாரும் பேச அலோவ் பண்ணாங்க. முட்டாள, சனியன்னு ஒரு நாளும் பிள்ளைகள அவங்க தேவ சாயல்ல உருவாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பத்துக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்திருக்க அவங்கள ஒரு நாளும் குறையா பேசாது. எப்போதும் பிள்ளைகளை ஊண்டி கட்டுங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டுமா, உன்னால் இதை முடியும். கணக்கில் நீ தான் 100க்கு 100 எடுக்க போகிற. உன் கிளாஸ்லேயே நீ ஃபஸ்ட்டு வரப்போகிற. நீ ஸ்கூலில் படித்த பிறகு கண்டிப்பாக நீ டாக்டர் படிப்பா. நீ உயர்றதை யாரும் தட்ட முடியாது. கர்த்தர் உன்னோட இருக்காருமா. உன்னை கர்த்தர் உயர்த்துவார். நீ ஞானத்தில் அறிவில் சிறந்து விளங்குவா. பிள்ளைகளை உற்சாகப்படுத்து. பிள்ளைகளை மட்டம் தட்டுற வார்த்தை ஒரு நாளும் பேசாது. சில பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க, யூ ஆர் அ குட் பாய் ஆர் அ பேட் பாய். உன்னை பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, ஐ எம் வெரி வெரி குட் எக்ஸலண்ட் பாய்ன்னு சொல்லு. யூ நாட்டி ஃபெல்லோ சொல்லாத. ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய செல்வம், ஒரு அற்புதமாக ஒரு குழந்தை உருவாக்கி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுத்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை ஒரு நாளும் அற்பமாக பேசாது. இன்றைக்கு 4 காரியம் பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் முன்னுரையிலேயே டைம் போயிடுச்சு. ஆகவே அடுத்த வாரம் நான் தொடர்றேன். ஏன்னா இதை பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அநேக குடும்ப வாழ்க்கை சக்ஸஸ் ஆகாமல் தோல்வியாகி கடனுக்குள்ளாகி பிரச்சனை மேலே பிரச்சனை, புருஷன் மனைவிக்கு இடையில் ஒரு மனப்பாடு இல்லை, அன்பின் ஐக்கியம் இல்லை, நாயும் பூனை மாதிரி வள்ளுன்னு ஒருத்தர் கடித்து இதனால் குடும்ப சமாதானம் கெட்டு ஆத்மாவையும் இழந்து கர்த்தருடைய வருகையிலும் போக முடியாமல் இருக்குது. கர்த்தர் சித்தமானால் நாளை தினம் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு, பிள்ளைகளுக்கு இடையே உள்ள உறவு, அப்பா அம்மாவோட, இனத்தவர்களோடு, நண்பர்களோடு உள்ள உறவு, ஒரு 4 முக்கியமான டாப்பிக்கில் அடுத்த வாரம் புதன்கிழமை. எதை மிஸ் பண்ணாலும் அடுத்த வாரம் வராமல் இருந்துடாதுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமான பகுதி. ஆகவே இதுக்கு நோட்ஸ் வேணாலும் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சரியான டைம் இல்லை. இப்போ ஒரு புஸ்தகம் ராத்திரி போல் எழுதிட்டுருக்கேன், முகமாக என்று. திருப்பத்தூரில் பிரசங்கித்த பிரசங்கங்கள் எல்லாம் அடுத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்படியும் வெளியிட்டுருவோம். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். எனக்கு ரொம்ப ஆசை. எனது வாழ்க்கையில் மிக முக்கியமானது மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவில் தான் இருக்குது. எப்படி ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தையும் வைத்து மரணத்துக்கு எதுவான நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் வைத்தார். ஜீவனில் புசித்து ஜீவனில் வளர்ந்து ஜீவனில் பெருகுவதை விட்டுவிட்டு மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரம் அந்த மரணத்தை ஏற்படுத்துகிற
அந்த கனியை புசித்ததினாலே அங்கே மரணம் வந்தது. தேவ சாயலை இழந்தார்கள். ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள். சாபங்கள் வந்தன. எல்லாம் சூழ்ந்து கொண்டது. இந்த மரணமும் ஜீவனும், அந்த ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் நம்முடைய நாவில்தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீர்கள் என்றால் அளந்து நிதானமாய் பேசினார். எவ்வளோ பேர் குற்றங்கள் கண்டுபிடிக்க வந்தார்கள். ராயனுக்கு வரி கொடுப்பது சரியா இல்லையா குற்றப்படுத்தும்படி வந்தார். இயேசு அழகாய் ஒரு ராயன் ஒரு படத்தை எடுத்தார். யாருடைய சொரூபம்? ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்க. ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. ஒருவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. சில வேளைகளில் ஆவின் வரங்கள் அவர் செயல்படுத்தினார். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடித்த அந்த பெண்ணை கொண்டு வந்தார். மோசே நியாயப்பிரமாணம் எப்படி சொல்லுகிறது, நீர் என்ன சொல்லுகிறீர்? குற்றம் கண்டுபிடிக்க வந்தார். அவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவுள். ஒருவனுக்கும் துணிவில்லை. ஒவ்வொருவருடைய பாவங்களையும் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி காட்டினார். ஆகவே பதில் பேச முடியல. ஒரு இடத்தில் அவர் சொன்னார், யோவான் 14:30, இனி உங்களோடு அதிகமாய் பேச போகிறதில்லை. என்னுடைய நேரம் வந்தது. அவர் பேசுவதை நிறுத்திவிட்டார். யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுக்க வந்தான். ஆண்டவர் பொறுமையோடு பேசினார். துரோகியேன்னு சொல்லலை. 3 வருஷம் என் கூட தங்கி உன்னை ட்ரெயின் பண்ணன, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிறாய். இல்லை, ஸ்நேகிதனே என்று அழைத்து, நீங்கள் பேசுவதற்கு இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3:7 வாசிக்கிறோம். எப்போ அமைதியாக இருக்கணும்? நான் பாவம் செய்யாதபடி என்னுடைய நாவை அடக்கி வைத்தேன். அதே நேரம் நான் ஆண்டவரை தியானித்தேன். அக்கினி எனக்குள்ளே மொண்டது. அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுவே உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கட்டும். எழுந்து நின்று கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம்.